கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும். எனது அறிமுகமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது பெயர் ஜான் ராதாகிருஷ்ணன். நான் திருநூறு பகுதியில் இருக்கிற நடுகுத்தகை என்ற கிராமத்தில் புதிய எழுப்புதல் தேவாலயம் என்கிற திருச்சபையினுடைய போதகராக 13 வருட காலமாக பணியாற்றி வருகிறேன். தேவன் இந்நாள் வரையிலும் தேவன் என்னை நடத்தி வருகிறார். நாங்கள் இந்த நாளிலே சபை மக்களாக ஒரு கூட்டு முயற்சியாக இந்த யூடியூப் சேனலை துவங்கி இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் சத்தியத்தின் சத்தம் என்பது இதனுடைய பெயராக இருக்கிறது. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இந்த சேனல் மூலமாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை அறிமுகம் செய்யுங்கள். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சேனலுடைய நோக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் நோக்கத்தை வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அநேகரை போல என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி வேத வார்த்தைகளை தேவ வசனங்களை உண்மையற்ற தன்மையோடு பேசுகிற அநேகர் இருக்கிறார்கள். அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக அது இருக்கிறது. தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், வேறொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது தேவ வசனத்தை லாபத்திற்காக பேசாமல் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய லாபத்திற்காக, என்னுடைய மன தேவைக்காக, என்னுடைய ஆட்கள் தேவைக்காக, எனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்வதற்காக நான் ஒருபோதும் பேசக்கூடாது. அதை தான் பவுல் இங்கே என்ன செய்யறாரு, கண்டிக்கிறார். ஆகவே இந்த சேனலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சுய லாபத்திற்காக, சுய தேவைகளுக்காக இந்த சேனல் மூலமாக எந்த ஒரு செய்தியும் வெளிவராது. இது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, துப்புரவாக, உண்மையாக, சுத்தமுள்ளதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் போதிக்க விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், எப்படி அது துப்புரவாக இருக்கும், எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படிப்பட்ட தன்மையிலே அந்த செய்தி இருக்கும் என்றால், தேவன் அருளப்பட்ட பிரகாரமாக வசனத்தை தேவன் எதற்காக அருளினாரோ, எதற்காக கொடுத்தாரோ, அந்த அடிப்படையிலே அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தின்படியாக அந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். இதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. வசனத்திற்கு எங்களுடைய சுய விளக்கத்தை கொடுப்பதோ, சுயமான ஆலோசனைகளை கொடுப்பதையோ நாங்கள் தவிர்த்து விடுவோம். வேதம், அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, அதனுடைய பொருள் என்னவோ அதை மாத்திரம் போதிப்பதற்கு இந்த சேனலை, இந்த சத்தியத்தின் சத்தம் என்கிற சேனலை பயன்படுத்துகிறோம். இரண்டாவது நோக்கம், சுய அனுபவங்களை போதிக்க மாட்டோம். அதாவது இன்றைக்கு ஏராளமான போதனைகள் பார்க்க முடிகிறது. சுய அனுபவம், தாங்கள் கண்ட கனவுகள், தாங்கள் கண்ட தரிசனங்கள், தங்களுக்கு ஏற்பட்ட இன்ப துன்ப நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு சத்தியத்தை போதிக்கிறார்கள். வேதத்தை அதோடு சேர்த்து வைத்து போதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட எங்களை போன்று நீங்கள் ஜெபித்தால், எங்களை போன்று நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கும் இது போன்ற சொப்பனங்கள் கிடைக்கும், இது போல தரிசனங்கள் கிடைக்கும், கர்த்தர் உங்களோடு நேரடியாக பேசுவார் என்றெல்லாம் அவர்கள் மக்களை தவறான பாதையில திசை திருப்பி செல்கிறதை பார்க்க முடிகிறது. அதை கேட்டு ஏராளமான மக்கள் இன்றைக்கு தவறான பாதையிலே போய் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடுகிற காரியத்தையும் பார்க்க முடிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட போதனைகளை சுட்டி காட்டுவதும், அப்படிப்பட்ட போதனைகளை எதிர்ப்பதும் எங்களுடைய இரண்டாவது நோக்கமாக அது இருக்கிறது. மூன்றாவதாக, தவறுகளை சுட்டி காட்டுவோம், ஆனால் யாரையும் நாங்கள் நியாயம் தீர்க்க மாட்டோம், யாரையும் நாங்கள் குற்றப்படுத்த மாட்டோம். ஒருவர் தவறிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் அந்த தவறை, அந்த குற்றத்தை நாம் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை சுட்டி காட்டுவோமே ஒழிய யாரையும் நியாயம் தீர்ப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால், தவறான போதனைகள் அநேக விசுவாச மக்களை அது சீர்கெடுத்து விடும். ஆகவே அதிலிருந்து மக்களை காப்பதற்காக நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். ஆகவே இந்த சேனல் மூலமாக, சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வருகிற ஒவ்வொரு செய்திகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் பதில் சொல்ல எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த யூடியூப் சேனல் மூலமாக வருகிற செய்திகளை நீங்கள் கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ்.